பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். எந்த ஆபத்துக்கு நாம் பயப்பட வேண்டும், எந்த ஆபத்துக்கு பயப்படக்கூடாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு காரியத்தை நீங்கள் மறக்கவே கூடாது. என்ன பிரதர், உங்கள் பைபிளை தயவு செய்து எந்திரிச்சு போய் தேடி எடுத்துகிட்டு வந்துடுறீங்களா? ஏன்னா பைபிளை எடுக்கும்போது தான் நான் சொல்கிறது உங்களுக்கும் மனசிலாகும். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது தான் அதன் சாரம் உங்களுக்குள்ளே வரும். இன்றைக்கி சமையல் பண்ணும்போது வாசனை வரும், ஆனால் சாப்பிட்டா தான் அதனுடைய ருசி தெரியும். சங்கீதம் 34:8 படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க போய் உங்கள் பைபிள் எடுத்து வந்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அல்லேலூயா. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால், ஐயா தேவனால், இயேசு தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. இயேசுவால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. கூடாதது, கூடாதது சொல்லுங்க, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தண்ணீரிலே நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே, கண்ணீரிலே நடந்தாரே, கட்டுகளை அறுத்தாரே. பாடையை, அந்த பாடையை, இயேசு பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. பாடையை தொட்டாரே, வாலிபன் பிழைத்தானே. கூடாதது, கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே. நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. விசுவாசித்தாரே, தேவ மகிமை காண்பாயே. நீ விசுவாசித்தாரே, தேவ மகிமை காண்பாயே. உன்னை பலப்படுத்தும், எல்லை பலப்படுத்தும், நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது
கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் எங்கள் தேவனால் நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லை. அம்மா கூடாதது ஒன்றுமில்லை, ஐயா கூடாதது ஒன்றுமில்லை. எல்லாம் எடுத்துட்டு போய்ங்க. வாசிங்க எரேமியா 4:31. கர்ப்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும் கர்ப்ப வேதனை படுகிறவர்களின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறாள். அதெல்லாம் கொலை பாதகர்களாலே. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத மனிதன் காணாத இடத்தில் அன்பு கூற முடியாது வேதம் சொல்லுது. தன் சகோதரனை காரணமில்லாமல் பகைக்கிறவன் யாரு? மனுஷன் கொலை பாதகன். இன்னைக்கு காரணமே இருக்காது, உங்களை பகைப்பாங்க. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போனதும் அதுதான், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான பொய்யான மொழிகளை உங்கள் பேரில் சொல்லுவார்கள். நீங்க பாக்கியவான்கள். ஆனா சில நேரத்தில் என்ன சொல்றோம், அதுக்கு உதாரணம் சொன்னார் பாருங்க, எப்படி அழகா எழுதியிருக்காரு. எரேமியா அதை கொஞ்சம் எனக்கு ராத்திரி உட்காந்துட்டு பார்த்துட்டு ஒரு மணி நேரம் அதை குறித்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். 4ஆம் அதிகாரம் 31 திரும்ப வாசிக்க பார்க்கலாம். கர்ப்ப வேதனை படுகிறவளின் சத்தமாகவும். இருக்கிற வேதனையிலேயே பெரிய வேதனை எது? கர்ப்ப வேதனை. ஆனா அந்த கர்ப்ப வேதனை எப்படி வந்துச்சு? மனைவி சொன்னதை கேட்டு உடனே அதை கேட்டதுனால. யாரு? நம்ம ஆளு. மாப்பிள்ளை பொண்ணு. ஆதியில ஒரு கல்யாணம் நடந்துச்சு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். டும் 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 ஆகா டும் 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 ஆகா டும் 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 மேளமில்ல பி 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 நாதமில்ல, டும் 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 மேளமில்ல பி 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 நாதமில்ல. அலங்கார மேடை இல்ல, ஆண்கள் அங்கே கூட இல்ல. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏழேலே நடந்த கல்யாணம். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை தான் ஆதாமண்ணாச்சி, எலும்புல தான் பொண்ணு நம்ம ஏவாட காடும். மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை தான் ஆதாமண்ணாச்சி, எலும்புல தான் பொண்ணு நம்ம ஏவாட காடும். தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அதை விலகி போனாங்க. தேவனோட உறவில தான் வாழ்ந்து வந்தாங்க, பாவம் செய்த போது அங்கே விலகி நின்னாங்க. மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு, மண்ணாங்கட்டி மாப்பிள்ளை எலும்புல தான் பொண்ணு. ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம். ஆதியிலே ஒரு கல்யாணம், ஏதேனிலே நடந்த கல்யாணம்.
இயேசு காலத்தில் நடந்த கானா ஒரு கல்யாணம். முதல் அற்புதம் அங்கே தான் நடந்துச்சு. ஆதியில் மனிதன் தனியாக இருப்பது நல்லதெல்லாம் கொண்டாந்து கொடுத்த அந்த அம்மா பண்ணின வேலை. ஆதியாகமம் 3:17 ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி 3:17 நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்பா சாமம் அப்பதான் வந்துச்சு. உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு சாப்பிட உட்காரும் போது எப்பா எல்லாம் வேலை எல்லாம் பாடு, காலையிலேருந்து படுற பாடு, அப்படி புலம்பிக்கிட்டு தானே உட்காரோம் சாப்பிடும்போது. வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். சாப்பிட உட்காரும் போது கூட அந்த வேலை பழு சொல்ல ஒரு வாய் தன்னால பேசும். நீ பட்ட பாடு மாதிரி போதும் போதுப்பா எல்லாம் பாடு. இது ஏன் வந்த சாபம்? அது மட்டும் இல்லை, அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். சரி, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால். நல்ல கவனிங்க, சாகிற வரைக்கும் வேலை செஞ்சுதான் சாப்பிடணும். ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சரி, 16 அவர் ஸ்திரியை நோக்கி கர்ப்பவதியாய் இருக்கும்போது. நல்ல கவனிங்க, ஆதியாகமம் 3:16 நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடு பிள்ளை பெறும். அது முதல் பிள்ளை எப்படி இருக்கும்? எங்க பக்கத்துல சர்ச்சுக்கிட்ட ஒரு பொண்ணு இருந்தா. அவன் நல்லா சர்ச்சுக்கு வருவா, பால் கொண்டாந்து கொடுப்பா. அந்த பொண்ணு ஆனால் ஆண்டவர் அறிஞ்சவில்லை, ஆனால் சர்ச்சுக்குள்ளே வருவா. அவளுக்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகும்போது சந்தோஷம் பணம் வந்து, ஆனாலும் ஏதோ கொஞ்சம் வாமிட் எடுக்குதுன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பான்னா. நான் சொன்னேன் பயப்படாத, ஏன்னா முதல் பிரசவத்தில் எல்லாருக்கும் என்ன இருக்கும்? பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா பிள்ளை விடுற நாள் நெருங்க 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 என்ன வரும்? ஐயோ நான் எந்திரிச்சிருவேனா, பொழைச்சிருவேனா? எனக்கு அன்பானவர்களே, இங்கே எரேமியா அது அழகாக எழுதுறாரு பாருங்க. 4:31 என்ன எழுதுறாரு? கர்ப்ப வேதனை. அது வாசிக்க வசனத்தை அப்படியே. கர்ப்ப வேதனை படுகிறவளின் சத்தமாவது. அவ சத்தத்துக்கு அளவு இருக்கா? எப்படியாவது அந்த வலி போய்க்கிற, பக்கத்தில் கட்டில் இருந்தா கம்பி இருந்தா அதை பிடிச்சி தொங்க இதை பிடிச்சி தொங்க, எப்படியாவது அந்த வலிக்கு சொல்லவே முடியாது. இருக்கிற வேதனையிலேயே கர்ப்ப வேதனை. பவுல் அதனால தான் சொல்றாரு, உங்களுக்காக கர்ப்ப வேதனைப்படுகிறேங்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அழகாக இங்கே இறைமை அதை எலாபரேட் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்க. உதாரணமா, கர்ப்ப வேதனை படுகிறவளில் சத்தமாகவும் முதல் விசை. அது மட்டும் இல்ல, முத குழந்தை வரும்போது முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலம். ஐயோ நான் எந்திரிச்சுடுவானா, ஐயோ நான் பொழைச்சு வந்துடுவேனா? நிச்சயமா ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகள். கற்பத்தின் கனி கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். அதை நிச்சயமா அவரே சொல்லியிருக்காரு. மலடியை பிள்ளை தாட்சியாக்கி சுகமாய் குடியிருக்க பண்ணுகிறவர். அது மட்டும் இல்ல, பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ. 1 சாமுவேல் 4:19 பினகாசின் மனைவிக்கு சொல்றாரு, பயப்படாதே ஆண் பிள்ளையை பெற்றாயினார். எனக்கு அன்பானவர்களே, கர்ப்ப வேதனை படுறவருடைய சத்தம் முதல்ல பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலத்தை போல. அதை முழுசா வாசிங்க. முதல் விசை பிள்ளை பெறுகிறவளின் வியாகுலமாகவும் சீயோன் குமாரத்தின் சத்தத்தை கேட்டேன். பெருமூச்சு விட்டு, அப்பா பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து ஐயோ கொலைபாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே. ஐயா, ஏன்னா மற்றவங்களால உனக்கு சோர்வு வரும், ஆனா நீ சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா உனக்கு ஒரு அடைக்கலம் உண்டு. கல்துணை அழைத்த தேவன் கைவிடுவாரோ?
கண்டுனை அழைத்து தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. தீபகிரீடம் சூடும் நேரம் எல்ல பேரில்பம். தீபகிரீடம் சூடும் நேரம் எல்ல பேரில்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, போராட சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சில நேரத்தில் கர்ப்ப காலத்தில் கூட சிலருக்கு சோறு வரும். உதாரணமாக ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அவள் கர்ப்பத்திலே, யாருக்கு? ரெபெக்காள். ரெபெக்காளுடைய கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று. ஆனா இவ யாரும் மலடியா இருந்தவர். ஈசாக்கு என்ன செய்தார்? மலடியா இருந்த ரெபெக்காளுக்காக என்ன செய்தான்? ஜெபம் பண்ணினான். ஆதியாகமம் 25:20 பாருங்க. ஈசாக்கு ரெபெக்காளை விவாகம் பண்ணுகிற போது 40 வயதாய் இருந்தான். அவனுக்கே வயசு எவ்வளவு? 40. இப்ப 40 இருந்தா என்ன செய்வான்? அதெல்லாம் பாதி கிழவன் ஆயிட்டான்றோம். இவள் பதான் அராம் எனும் சீரியா தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள் மலடியாயிருந்த தன் மனைவிக்காக. எத்தனை பேர் உங்க மனைவிக்காக ஜெபம் பண்றீங்க? எத்தனை புருஷமாரு மனைவிக்காக அது இல்லை இது இல்லை குறை சொல்றீங்களே, என்னைக்காக ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நீ ஜெபித்தால் நிச்சயமா பரத்திலிருந்து என்ன வரும்? ஜெயம் வரும். நீ கேட்கணும்ல. பயத்திலிருந்து கேளுங்கள் கொடுக்கப்படும் தானே சொல்லியிருக்காரு. தேடுங்க கண்டடைவீங்க தானே சொல்லியிருக்காரு. தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்காரு. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. நாம் இன்னைக்கு கேட்டிருக்கோமா? மற்றவங்களாம் போய் கேட்போம். 5 வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை, ஐயோ குழந்தை இல்லை, என் வீட்டுக்காரி குழந்தை. கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதத்தை கர்த்தர் பக்கத்திலே தான் வச்சிருக்காரு. புருஷனுக்காக மனைவி, மனைவிக்காக புருஷனும் ஜெபிக்கிறது விசேஷித்த கடமை. மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஏன்னா அங்கிருந்து தான் வரணும். நாமளா நீ சொல்லிக்கிறோம், நான் கல்யாணம் பண்ணி 4 பிள்ளை பத்தின அடையங்க அப்பா, உன் திறமையில் என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாது. பிரசங்கி 11:5 வாசிக்கிறோம், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்னவென்றும் அறியாதது போல தேவனுடைய செயல்களையும் நீ அறிய மாட்டாய். அது தெரியாது உனக்கு. இந்த மலடியா இருந்த ரெபெக்காளுக்கு ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபித்தான். அவள் கர்ப்பத்திலே தன் மனைவிக்காக ஜெபித்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பவே அவளுக்கு பெரிய பயம். ஐயோ சோர்ந்து போயிட்டா, என்ன இப்படி ஆனால் எப்படியோ? இப்பமே இந்த சண்டை போடுறாங்களே, அப்பவே யோசிச்சா.
ஆனால் வேற யார்ட்டையும் போய் கேட்கல. யார்கிட்ட போனா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனால் அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர்கிட்ட கேட்டா எல்லாத்துக்கும் பதில் உண்டு. 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும். அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அன்னைக்கே வந்துருச்சு. மூத்தவன் யாரை சேவிக்கணும்? இளையவனை சேவிக்கணும். என கண்பானுலே அநேக நேரங்கள்ல நாம அவர் பேசுறார், இவர் பேசுறார், அதை பேசுறார், இதை பேசுறார், சோர்ந்து விடாதீங்க. வேணாம். இயேசு சொன்னார், உங்களுக்கு உபத்திரவத்தினால சோர்வு வரும். ஏன்னா அவர் அந்த பாதையில் கடந்து வரவர் தானே. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். ஐயா, இன்னைக்கு அநேகர் மற்றவங்களை பார்த்து நாம சோர்ந்து போயிடுறோம். ஐயோ, அவருக்கு வந்திருக்க எனக்கு வந்துருமோ? சோர்ந்து போகாதீங்க. அவருக்கு வந்துச்சுன்னா உனக்கு வரணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. சிலருக்கு பார்த்தா ஐயோ அங்கே போகாத, அங்கே இருந்தால் இது வந்துடும். சோர்ந்து விடாதீங்க. விரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அருமையான வசனம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுக்காக ஜெபம் பண்றாரா யாரு? நான் பண்ற உபத்திரவத்தினால் நீங்க என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறதே. மறந்துடாதீங்க. ஏன்னா அநேக நேரங்களில் உபத்திரம் வரும்போது நாம பாடணும், உள்ளால மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. உள்ளால மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். அது சீக்கிரத்தில் நீக்கிவிடும் இந்த லேசான உபத்திரமும். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, நல்ல கவனிங்க. சோர்ந்து போயிடக்கூடாது. சில நேரத்தில் எதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படக்கூடாதுன்னு தெரியணும். எந்த ஆபத்துக்கும் பயப்படாமல் நிற்கிறோம் சிலர்லாம். ஆனால் முக்கியமானதுக்கு பயப்படுறோம். தேவையில்லாததுக்கெல்லாம் பயப்படுறோம், தேவையானதுக்கு பயப்பட மாட்டேன்றோம். இங்கே பார்க்கிறோம், உபத்திரவங்கள் வரும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் உண்டு. தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. ஏன்னா சில நேரம் எல்லாருக்கும் உண்டு. பிள்ளை வர்றவங்க எல்லாருக்கும் சத்தம் கேட்குற அந்த உபத்திரவத்தை பார்த்து நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டா எனக்கு வந்து இல்லைங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவைகள் கர்த்தர் சந்திக்கணும். ஏன்னா ஒரு மாதத்துக்கு 30 நாள் 5000 ரூபாச்சு நீங்களே பெரிய பாருங்கள். அது மட்டும் இல்லை, 2 பார்வையற்ற சபை, 2 சபையிலையும் பார்வையில்லாத மக்கள், அப்படி மிஞ்சி பார்வை உள்ளவங்க வந்தால் விதவை தாய்மார்கள், கைகால் நடக்க முடியும், இப்படிப்பட்டவங்களும் வராங்க. இவங்கள நான் சும்மா கூட அனுப்ப மாட்டேன், சாப்பிட வச்சு தான் அனுப்புகிறேன். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இப்படிப்பட்ட மக்களுக்கு உணவு கொடுக்க உதவலாம், நல்ல உடை கொடுக்க உதவலாம். ஏன் பார்வை இழந்தவங்களுக்கு ஊன்றுகோல் கொடுக்க உதவலாம். கால் நடக்க முடியாதவங்களுக்கு வாக்கர். போன வாரம் கூட என்கிட்ட ஒரு ஒன்று வந்து கேட்டா, ஐயா வருஷம் ஒரு வாக்கர் கொடுப்பீங்க, இந்த 2 வருஷமாக கொடுக்காம விட்டீங்கன்னா. எனக்கு ஒரே சங்கடமாக இருந்துச்சு. இந்த வருஷம் கிறிஸ்மஸில் அதை மறந்துட்டேன். நான் சொன்னேன், சாரிம்மா, கண்டிப்பாக வாங்கி கொடுத்துறேன். ஏன்னா இப்படிப்பட்ட மக்களுக்கு உதவி செய்வதற்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் தாங்கலாம். எப்படி?
இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. கணக்கு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்கிட்ட கேளுங்க, அதுக்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் அல்ல, போஸ்ட் வழியாக தொடர்பு கொள்கிறவங்களுக்கு சொல்லுவேன். போஸ்ட் ஆஃபீஸு போங்க, நீங்கள் மணி ஆர்டர் ஃபார்ம் கேட்காதீங்க, தயவுசெய்து தப்பாக கேட்குறீங்க. போஸ்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் கட்டுற ஃபார்ம் கொடுங்கன்னு கேளுங்க, அதை கொடுப்பாங்க. அதை வாங்கி அதில் நம்பர் கேட்பாங்க, 35 36 38 89 63. திரும்ப சொல்கிறேன், 35 36 38 89 63. இந்த நம்பரை ஃபுல்லாக பண்ணிங்கனாலே கேட்பாங்க, பேர் அகஸ்டினா? ஆமாம்பாங்க. எந்த ஊர்னு கேட்டால் நாமளை கிட்ட சொல்லுங்கள், தாராளமாக உடனே பார்த்துருவாங்க. நீங்களும் தாராளமாக தொடரும். ஆனால் கட்டாயமல்ல, விசனமாய் அல்ல. உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லுங்கள். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. யார் யார் திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லை, ஐயோ எனக்கு எத்தனையோ முறை நான் ஆசையோடு காத்திருந்தேன், கரு சிதைவாயிடுச்சு, ஐயோ எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று கேட்கலாம். இனி உன் கூடாரம் பெயர்க்கப்படுவதில்லை என்று ஏசாயா 33:20 சொல்லப்பட்டபடி உன் கூடாரத்தில் எந்த ஒரு சிதைவும் இருக்காது. எந்த ஒரு மனுஷனாலே மற்ற சுயஜனத்தால் அந்நிய ஜனத்தால் எந்த கட்டு பெரிய சுயமும் உன் குடும்பத்தை தொடாது. காரணம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொன்னவர் அதை கட்டாயம் நிறைவேற்றுவார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய சோர்வுகளை மாற்றும், பலவீனங்களை மாற்றும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவாயிரும். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். புதிய கல்வி ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதிப்படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீருக்கு பதில் கொடும், வேதனைகளை அறிந்தவர் விடுதலை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.